சாரை ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேட்டிவ் எங்கேயும் கிடையாது, நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. சாருடைய ஊர் எந்த ஊர் சார்? கும்பகோணம். கும்பகோணத்துலேருந்து இங்கே வந்து அட்மிஷன் பண்ணுறாங்க. இங்கே ட்ரெயினில் வந்து இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணி அட்மிஷன் பண்ணுறாங்க அவங்க ரிலேட்டிவ்க்கு. சரியா? சார் ஏற்கனவே இங்கே படித்து நம்ம சர்டிஃபிகேட் வந்து வாங்கி அட்டஸ்டேஷன் பண்ணி துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த சர்டிஃபிகேட்டோட வேல்யூ எல்லாம் வந்து இது பண்ணி அதனால அவங்கள நீங்கள் பிஎஸ்சி ஃபைனான்ஸ் சேஃப்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வந்து ட்ரெயினில் வந்து அட்மிஷன் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ அதில் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சாரை பற்றி என்னது சொல்கிறேன், நமக்கு ஒரு டாக் கொடுப்பாங்க. சொல்லுங்கள் சார். அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வினோத்குமார். நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வரேன். இப்போது நான் வந்து ஆல்ரெடி எம்பிஏ முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஃபைனான்ஸ் சேஃப்டி ஃபீல்டில் ஆல்ரெடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எதுவுமே ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா இல்லை. அதாவது என்னோட தம்பி வந்து டிப்ளமோ +2 முடிச்சுட்டு டிப்ளமோ மேரின் படித்தாங்க. படிச்சுட்டு என்ன ஃபீல்டுக்கு போகிறது கொஞ்சம் டிலே ஆகும்போது யோசிக்கும் போது என் தம்பி வந்து ஃபைனான்ஸ் சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வெப்சைட்டில் செக் பண்ணப்போ தான் இந்த இன்ஸ்டியூட் சிங்கப்பூர் நாகர்கோயில் சும்மா யதார்த்தமாக சூஸ் பண்ணி வந்தது. இந்த இன்ஸ்டியூட் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணியது வந்து அப்படி வந்தப்போ தம்பிக்கு வந்து இங்கே முடிச்சுட்டு சரி வெளியே ஏதாவது கட்டி ட்ரை பண்ணும்போது துபாய்க்கு ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணும்போது ரைடாக்ஸில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஃபயர்மேனாக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. டிப்ளமோ ஃபயர் சேஃப்டி பண்ணிட்டு ஃபயர்மேனாக போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஃபீல்டு அந்த டிபி வேர்ல்டு கம்பெனி வந்து நல்லா உங்களுக்கு தெரியும். டிபி வேர்ல்டு துபாயில் நல்லா ரெப்யூட்டட் கம்பெனி. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சர்டிஃபிகேட் எல்லாமே பக்காவாக வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தில் உங்கள் சர்டிஃபிகேட்டு உண்மையிலேயே நம்ம பண்ணியிருக்கோமா இல்லை ஃபேக் சர்டிஃபிகேட் எல்லாம் பண்ணும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சில இன்ஸ்டியூட்டில் பண்ணதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து மாட்டிடுச்சு, திரும்ப அனுப்பிட்டாங்க. தம்பி வந்து எப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே எந்த இஷ்யூ இல்லைங்கும்போது அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு பிடிச்சி போய் நான் வந்து இங்கே கம்மியான சம்பளத்தில் இந்திய முடிச்சுட்டு 20,000-25,000 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கும்பகோணத்தில். எனக்கு ஜாப்க்கு ரெஃபர் பண்ணும்போது நீ வா ஃபயர் ஃபீல்டுக்கு வா, சேஃப்டி ஃபீல்டு ஃபயர் அண்ட் சேஃப்டி நீ எம்பிஏ முடிச்சிருக்கேன் வான்னு சொல்லும்போது நான் அப்போ தான் எப்படி வர்றது, நான் எம்பிஏ முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்ஸ்டியூட் இந்த மாதிரி நான் படித்த இன்ஸ்டியூட்டில் வேணால் போய் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் சரி இன்ஸ்டியூட்டை சொல்லிட்டு சார் வந்து நான் பார்த்தேன். கோர்ஸ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இப்போது ஒருத்தவங்க இப்போ இங்கே வந்துருக்கவங்க எல்லாருமே வந்து 12th முடிச்சு டேரெக்டாக வந்துருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டிப்ளமோ இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், அந்த மாதிரி. ப்ளஸ் இங்கே வந்துட்டு நான் டிப்ளமோ ஃபயர் அண்ட் சேஃப்டி பண்ணதுக்கப்புறம் துபாய் போயிட்டு ஃபயர் டீமில் டிப்ளமோவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 1.5 month தான் ஒர்க் பண்ணேன். அவங்க வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு எனக்கு செக் பண்ணாங்க. அப்போ பார்த்தப்போ எம்பிஏ வந்துச்சு. அப்போ எனக்கு அது ஆட் இதாகி சரி ஓகே நீங்கள் அட்மினாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அதாவது ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் அட்மின் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபீல்டுக்கு எனக்கு பிடிச்சி போய் நான் என்ன பண்ணேன், இப்போ ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி வந்து சிங்கப்பூரில் இருக்காங்க. சும்மா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் போயிட்டு ஒரு அந்த சேஃப்டி கோர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சிங்கப்பூர் ஒன்றும் செட் ஆகலை. ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட் வந்து சிங்கப்பூரில் நீங்கள் பண்ணுறதோ இல்லை வேறு எங்கேயாவது பண்ணுறதோ வந்து திரும்ப நீங்கள் ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸோ ஒரு ரிக்குக்கோ போகும்போது அது யூஸ்ஃபுல் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஓஷா, ஐஓஸ், பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இங்கே நம்ம இந்தியன் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் அதை எடுத்துக்குவாங்க. மற்றபடி நம்ம வேறு இன்ஸ்டியூட்டில் பண்ணி கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு இதில் ஜாயின் பண்ணும்போது மாட்டிக்கிட்டு சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மாட்டிடும். நீங்கள் ஆசையாக போய் ஜாயின்லாம் பண்ணிடுவீங்க, திரும்ப என்ன பண்ணிடுவாங்க, இல்லை சர்டிஃபிகேட் ப்ராப்ளம் அப்படின்னு பண்ணிடுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது இந்த இன்ஸ்டியூட்டில் நான் பண்ணிவிட்டு எனக்கு தம்பி மூலிமா வேறு நிறைய பேருக்கு சொல்லிவிட்டாங்க. ஆனால் சாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கேரளாவிலேருந்து பசங்க வருவாங்க, திருநெல்வேலி இந்த மாதிரி. இன்ஸ்டியூட் வந்து நல்ல இன்ஸ்டியூட்டு. இப்போ தம்பிக்கு வந்து இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு நான் படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு 2 monthஸில் தான் சாப்பிட்ட சொல்லிட்டு இப்போ அட்மிஷன் போயிருக்கோம். அது மாதிரி இன்ஸ்டியூட் நல்ல இன்ஸ்டியூட்டு. நீங்கள் ப்ளஸ் வந்து இப்போ எல்லாருமே இப்போ +2 முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களாக இருக்கட்டும், டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களாக இருக்கட்டும், இந்த ஃபயர் அண்ட் சேஃப்டி ஃபீல்டு வந்து நல்ல ஃபீல்டு. ஃபயர் அண்ட் சேஃப்டி ப்ளஸ் நீங்கள் சேஃப்டி இது நெகோஸ்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ப்ளஸ் நெகோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அது வேணும்னா நீங்கள் யோசிக்க சொல்லுங்கள். ஒன்ஸ் உள்ளார போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 monthல் நம்ம தமிழ் பசங்களாக இருக்கட்டும், நம்ம இந்தியன்ஸில் ஒரு 1 monthலேயே நீங்கள் ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிடுவீங்க என்ன நடக்குது, ஃபீல்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. அதுவே போதும்.
படிப்புக்கு ஏத்த வேலை, கை நிறைய சம்பளம், அப்புறம் ஏன் லேட் பண்றீங்க? உங்க அட்மிஷனை பதிவு செஞ்சுக்கங்க. படிப்பு முடிஞ்ச உடனே உங்க வேலையை உறுதி செஞ்சுக்கங்க. இவர்தான் நம்ம ஜியான் இன்டர்நேஷனல் சேஃப்டி காலேஜினுடைய சேர்மன் ஜியான் சசி சார். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சாரே சொல்லிட்டாங்கல்ல, உங்க அட்மிஷன் உடனே வந்து பதிவு பண்ணிக்கோங்க. Available courses: NIBOSH, Fire and Safety, IOSH, all other safety courses. Zion International Safety College, opposite to WC College, Corporation Bank upstairs, WCC Road,